என்னன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் மேலே தான் டிபெண்ட். பேசிக்கலாம் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் தான் ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக காட்டும். எங்கிட்ட ஏராளமான ஜாதகங்கள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாதகம் வந்து இந்த மாதிரி எண்டோக்ரோனலிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நட்சத்திரத்துடைய வலிமை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் செஸ்ஸில் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்கிறக்கும் ஒரு ஜாதகத்தின் பிரகாரம் அந்த நட்சத்திர சூக்ஷமம் தான் வேலை செய்யும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒரு கிளைண்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பையன் செஸ்ஸில் பெரிய ஆளாக வரக்கு சான்ஸ் இருக்குங்க, அதே மாதிரி உங்கள் பையன் டாக்டராக பெரிய ஆளாக வரக்கு சான்ஸ் இருக்குங்கன்னு சொல்லி அந்த நட்சத்திர சூக்ஷமத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நான் லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸாக வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா கண்டிப்பாக நட்சத்திரங்களுக்கு பலன்கள் மிக அதிகம். கிரகங்கள் மேலே தான் நட்சத்திரங்கள் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரம் வேறு கிரகம் வேறுன்னு சொன்னாலும் கிரகங்கள் முழுக்க முழுக்க நட்சத்திரத்தின் மேலே டிபெண்டாக இருக்குது. அதாவது கிரகம் என்ன செய்யணும்னு யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா நட்சத்திரம் டிசைட் பண்ணுறாங்க. தி பேசிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, கிரகங்கள் மட்டும்தான் வந்து வேலை செய்யும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, நான் வந்து +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஆர் எ டாக்டரேட் இன் அஸ்ட்ராலஜி. உங்ககிட்ட வந்து பேசும்பொழுது +2 மாணவனாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, ஜோசியத்தை கற்றுக்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் இது தப்பு அது தப்புன்னு வந்து பேசுறது மகா மட்டமான ஒரு ஐடியாலஜி. ஏன்னா ஜோசியத்தை வளர்க்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் இந்த மாதிரிலாம் பேசி இன்ஃபேக்ட் ஜோதிடர்களுக்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் வந்து அவமானத்துக்குரியதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சாதாரணமாக நம்மலாம் வந்து பிறந்தோடனே ஃப்ளைட்டில் போகல, எல்லாருமே கீழே தவழ்ந்துருக்கோம், அதுக்கப்புறம் நடந்திருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் ரொம்ப பழைய நூல்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்பட்டமான போய் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் குப்பை அப்படிலாம் பேசுகிறாங்க. நம்ம ஏபிசிடி படிக்காமல் வந்து 1 2 3 படிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட். அதனால் வந்து ஏபிசிடிலாம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. கால தேச வர்த்தமானம் நீங்களே உங்களுடைய நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கீங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த அப்டேட் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எல்லா இடங்கள்லையுமே அப்டேட் இருக்கும். அப்டேட் இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறது இந்த மாதிரி அப்டேட் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்டேட்டே கிடையாது, அப்படி கிடையாது. எவ்ரிதிங் ஹஸ் காட் அன் அப்டேட். சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலில் எப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு எல்லாமே எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கும் அது ஆப்ரேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தலையில் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து பண்ணியிருக்காரு. நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம்.